பிரைஸ் பிடுகாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். யூதாவின் ராஜாவாகிய அபியா மரணம் அடைந்த பின்பு அவன் குமாரன் ஆசா ராஜாவானாரு. அந்த ஆசா கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார். தேவனுக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாம் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரக தோப்புகளை வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணத்தின்படி கற்பனைகளின்படி செய்ய யூதர்களுக்கெல்லாம் கற்பித்து 10 வருஷம் அந்த தேசம் அமெரிக்கையா இருந்து எல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது. திடீர்னு எத்தியோப்பியனாகிய சேரா ஒரு 10 லட்சம் பேரை கூட்டிக் கொண்டு 300 ரதங்களோடும் ஆசாவுக்கு எதிராக வந்து விட்டான். ஆசாக்கு என்ன பண்றதே தெரியல. 2 நாளாகமம் 14:11 வாசிக்கிறோம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் இந்த ஏராளமான கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் எங்களை மேற்கொள்ள விடாதையும் என்று செபித்தான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு அவனுக்கு விரோதமாக வந்த அந்த 10 லட்சம் பேர், அந்த 300 ரதங்கள் எல்லாரும் முறிந்தோடி போனார்கள். ஒரு பெரிய ஜெயத்தை தேவன் கட்டளையிட்டார். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அன்றைக்கு ஆசாவின் ஜெபத்தை கேட்டவர் இன்றைக்கும் அப்படியே மனம் மாறாமல் இருக்கிறார்ல. மல்கியா 3:6 வாசிக்கிறோம், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அன்றைக்கு ஆசாவின் ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய வெற்றியை தந்த தேவன் இன்றும் மாறாதவராய் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவராய் இருக்கிறார்ல. நாமும் ஆசாவை போல ஜெபிப்போம். ஆசாவை போல தேவனுக்கு முன்பாக நன்மையும் செம்மையுமானதை செய்வோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பெரிதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.